மாண்புமிகு உறுப்பினர் தேன்மொழி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நிலக்கோட்டை பேரூராட்சி 100 ஆண்டு கடந்து வரும் நகரமாகும். தற்போது நிலக்கோட்டை பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் பேருந்துகள் நிற்பதற்கும் மக்கள் நடப்பதற்கும் வசதி இல்லாமலும் குப்பை கூடமாக உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளும் நிற்காமல் நெடுஞ்சாலையில் நின்று சென்று விடுகின்றன. குறிப்பாக நிலக்கோட்டை பேருந்து அருகில் தினசரி மார்க்கெட், வார மார்க்கெட், பூ மார்க்கெட் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளதாலும் நிலக்கோட்டை பேரூராட்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்கின்றனர். எனவே நிலக்கோட்டை தொகுதி மக்களின் நலன் கருதி நிலக்கோட்டை பேருந்து நிலையத்தை நவீன வசதியுடன் தரம் உயர்த்தி தருவதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிகாரிகள் என கொடுத்த குறிப்பு, அதில் இடம் அடிப்படை வசதிகள் சரியாக இருக்கிறது. எனவே விரிவாக்கம் செய்வதற்குரிய போதிய இட வசதி இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பேரூராட்சிகளில், அது முதல்நிலை பேரூராட்சிகளில் பேருந்து நிலையம் அமைப்பதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இதை செய்து கொடுக்கலாம். ஒன்று, மார்க்கெட்டை விரிவாக்கம் செய்து விடுங்கள், இல்லை பேருந்து நிலையத்தை மார்க்கெட்டை வேறு இடத்தில் வைத்து விரிவாக்கம் செய்து விடுங்கள். இடம் இருக்குமானால் 2 பணியுமே செய்து தரலாம். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், இன்றைக்கு பல ஊர்களிலே பேரூராட்சிகளிலே நகரமாக ஆகிவிட்ட காரணத்தால் பைபாஸ் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. அதுபோல் பைபாஸ் சாலையில் நமக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குமானால் அதில் கட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த ஆண்டே அதற்கான உத்தரவு உங்களுக்கு தரப்படும். எனவே இடம் மாண்புமிகு உறுப்பினர்கள் பார்க்கலாம். அரசாங்க சொந்தமான இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அதை பெற்று அதை நாங்களே வேலை செய்து தருகிறோம், கட்டடம் கட்டி தருகிறோம். இப்போதைக்கு இருக்கிற அடிப்படை தேவைகளை அங்கே இருக்கிற பேருந்து உள்ளே சென்று வருகிற போல அந்த பணியை செய்து தரலாம். மின்மயான திட்டம் 3 ஆண்டு காலமாக மேலாகி இன்னும் நடைபெறாமல் குப்பை கொட்டும் இடமாக மாறியுள்ளது. எனவே மக்களின் கோரிக்கை ஏற்று விரைவில் முடிவு பெற்ற மின்மயான திட்டத்தை விரைவில் நடைமுறை கொண்டு வருவதற்கு அரசு முன்வருவா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நிலக்கோட்டையில் இந்த 4 ஆண்டு காலத்தில் நிலக்கோட்டைக்கு மட்டும் 52.62 கோடி நிர்வாக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மின்மயானத்துக்காக 1,50,00,000 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பணிகள் முடிவுடையாமல் இருக்குமானால் அதை துரிதப்படுத்தி விரைந்து அந்த பணியை முடிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதே போல் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதையும் கண்டறிந்து அந்த தொட்டி அமைக்கிறதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.